ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஜிகே மெமரிஸ். இன்றைக்கி ஆக்சுவலாக என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல டென்ஷனில் உட்காந்துருக்கப்போ எங்கேயாவது கிளம்பி போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி கிளம்பணும். ஆனால் போன இடம் நல்லாவே சொதப்பிடுச்சு. என்ன ஏதுங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் வீட்டுக்கு போன உடனே நான் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜை திறந்து காட்டுறேன். வீட்டில் வந்து ஐஸ்கிரீம் டப்பா இருக்கா இல்லையா அப்படின்னு. இங்கே வந்திருக்காங்க. இங்கே வந்த வேகத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்களேன். இந்த ஐஸ்கிரீமை வாங்கி வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது எவ்வளோ கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறத யோசிங்க. இவளுக்கு என்ன பிரச்சனைனே தெரில. ஐஸ்கிரீம் வந்து என்ன ஆயிடுச்சா, ஐஸ்கிரீம் மெல்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சண்டைக்கு நிற்கிறா. அடியே இங்கே ரீ பார்த்துக்கிட்டிங்களா அவளை? இவ தான் வந்து நம்மளுடைய கிறிஸ்டோபர். ஓகே, ஹாய் கிறிஸ்டோபர். எனக்கு வந்து இது பேர் என்ன, நான் இதெல்லாம் குடிக்க மாட்டேன். எல்லாருக்குமே தெரியும், நம்மளை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் நான் எந்த ஜூஸும் குடிக்க மாட்டேன்னு. பார்த்தீங்களா? ஆனால் இது என்ன ஜூஸ்னே எனக்கு தெரியல. இது என்ன அவகேடோவா? எஸ், அவகேடோ. அவள் தான் ரெண்டு பேருக்கும் டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்புறாங்க. பாய் சொல்லிட்டு போங்க. பாய் பாய். என்னாலாம் பிடிக்க முடியல, அவ்வளோதான். மிளகாத்தூள் அரைக்க வந்தோமா. ஸோ மிளகாத்தூள் அரைச்சிட்டு கவி இப்போ தான் வாங்கிட்டு இருக்காங்க. மிளகாத்தூள்லாம் அரைச்சாச்சு. அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா மிளகாத்தூள் தெரியுதா? மிளகாத்தூள் நல்லா அரைச்சி அதை அங்கே காய வைக்கிறாங்க. பார்த்தியா, கீரை வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன கீரை வாங்கினோன்னே அவங்களுக்கு தெரியலையா, வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆஹா, எனக்கு எந்த கீரையும் சமைக்க தெரியாது. அந்த பாப்பா நம்மளோட சப்ஸ்கிரைபரா வந்து நின்று பார்த்து பேசிட்டு போறாப்புல. இதனால தான் நான் கடைக்கு வரவே மாட்டேன். ஒரு கடையாக நின்று வாங்குவாங்க. டென்ஷனாக இருக்கு எனக்கு. இப்போ எந்த கடைக்கு போயிருக்காங்கன்னா, ஆணி வேணுமா ஃபோட்டோஸ்லாம் போடுறதுக்கு, அதனால் போய்க்கிறாங்க. உட்காரு. எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க போல. இப்போதான் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு நல்லா ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருக்கேன். ஸோ அது என்னென்னு பார்க்குறீங்களா? பார்த்தீங்களா, எம்மி 4 குலோப்ஜாம் இருந்தது, 2 காலி, இன்னும் 2 மட்டும் தான் இருக்குது. இங்கே வந்து கவியோட குலோப்ஜாம் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து டிவி பார்க்க போகிறோம். லெஸ்பியன் மூவி பார்க்க போகிறோம். கொஞ்ச நேரம் நம்ம டிவி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம வந்து டிவி பார்த்து முடிச்சு அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ஓகே டார்லிங்ஸ்,
டைம் இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து லைவ் வேறு உட்காரணும். நம்ம முதல்ல இந்த ஈவினிங் ரொட்டீன் வந்து எப்படிலாம் போயிட்டுருக்கு ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. வந்துட்டு இப்போ வீட்டுக்கு வந்திருக்கேன். வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, 3 hours later. போய்கிட்டே இருக்கிறோம், பார்ப்போம். இந்த நாக்கு நீட்டுறது மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்களா. எனக்கு அப்போ மூக்க நீட்டா சரி எப்போ பாருங்க நாக்க 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 நீட்டிக்கிட்டு. அழகா இருக்காங்க அந்த ஐடி சாரி. போல தெரிஞ்சா சரி. வாங்க 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 எல்லாரும். என்னது சூப்பரா இருக்கு. நல்லா வாய பாரு. அனுமார் ஆஞ்சநேயர். என்னாச்சு நல்லா இருக்கு. நிற்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவிக்கு தலைவலிக்கு தான், அதனால போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு மாத்திரை வாங்க போயாச்சு. ஆமாம், அவர் பெரிய மயிறு, அதனால மாத்திரை வாங்க போவார். அது வரைக்கும் சரி கொஞ்ச நேரம் நிற்போமே அப்படின்ட்டு நாங்களும் நின்றுட்டோம். வர வர எனக்கு இதை பார்த்தாலே இதை சாப் கார்னரே போயிடுச்சு. ஒரே ஹாட் கார். தங்கோ தொங்கோ தொங்கோ. என்னது புரியல, என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க நீங்க? என்ன சொன்னீங்க? என்னவோ சொன்னீங்களே, எனக்கு தெரியும். நீ எத்தனை வாட்டி மண்டே ஆட்டாலும் ஒரு மொத்தம் கூட நீ வாங்க முடியாது. சீ சீ, எனக்கு எது போகட்டும். சீ சீ, எச்சலாம் படாது வேலை ப்ளீஸ். கழுவி விட்டுவாங்க ரோட்டில் என்னடி பண்ணுறீங்க. ஆமாம், இது வேற உட்காந்து எப்படி இருக்குது பாருங்க. நைட்டில் இந்த மாதிரிலாம் இருந்தா எவனோ என்ன சொல்ல மாட்டான். போதும், எவ்வளோ கத்துது பாருங்க தங்கங்களா. பாருங்க வாழைப்பழம் வேணுமா? அங்க 2 கோஷ்டி நிற்கிது தெரியுதா? ஒரு வாழைப்பழத்துக்கு கடவுளே கடவுளே. ஆர்ப்பாட்டம் தாங்க உள்ள ரோட்ல நீங்க வச்சு நான் தண்ணி கேட்ட பாவத்துக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம். இப்போ அவ்வளோதான், மணி இங்கே 10 ஆயிடுச்சு. இதுங்க எப்போ போய் என்ன பண்ணுறது நானும் பார்க்குறேனே. ஒழுங்கா நான் வீட்லையாவது உக்காந்துருப்பேன். தங்கம் எங்க போயிருக்கு? இதுலயே அழகா இருக்கிற, இதுலயே அழகா இருக்கு தங்கம். பின்னாடி என்ன பயங்கரமா இருக்கு. சூப்பரா இருந்துச்சுடி. நீ போய் நின்று இங்க பாரு. ஜாலியா இருக்க. பைத்தியம் கூட்டின்னு வந்து என்னை வச்சு சரி ஓகே இருக்கலாமே அப்படின்னு பார்த்தா போக சொல்றாங்க. எல்லாரும் அந்த வேகத்துக்கு கிளம்ப சொல்றாங்க. அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். பத்தியா, ஃப்ரண்ட்ல நல்லா இல்லை, பேக்ல நல்லா இருக்கு. ஹாய் பாய். A few minutes later. ஏன் தங்கம் பீச்சுன்னு கூப்பிட்டு இவன் வேற இந்த சவுண்டை கொடுத்து ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என் தங்கம் பீச்சுன்னு கூப்பிட்டு பீச்சா ஆகிட்ட பத்தியா? நெகருங்கல்ல நகருங்கள். என் தங்கம் இதெல்லாம் கட் பண்ண முடியாது, நல்ல கண்டென்ட் பேசியிருக்கோம். ஆமாம். என்னடி நகத்தை வச்சுக்கிற? இல்லை ஏற்கனவே சளி பிடிச்சிருக்குது. இந்த நேரத்தில் எதுக்கு லுங்கு இளநியும் லுங்கு இல்லை தங்கம், நுங்கு இளநீ எதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு வாட்டி அழகி அந்த விஷயத்துல நீ பண்ண மாட்டேன் தெரியும். ஊன்னு சொன்ன பெருந்தன்மையான தெய்வம் நீ. பட் ஆனால் எந்த நேரத்துலையும் ஒரு நிமிஷம் இருப்பா. ஹாய், வீட்டில் இருக்கேன். பார்த்துங்க காய். இப்போ உங்களுக்கு ஒரு கிறிஸ்டோபர் காட்ட போகிறேன், அவங்களையும் பார்த்துங்க. சொல்லலாம். ஹேர் ஸ்டைல் அழகாக பண்ணு. உங்கள் விருப்பம் என்ன சொல்லலாம். என் தங்கச்சி கிறிஸ்டோபர். நான் சொல்கிறேன் யாருன்னா இந்த ராட்சசன் படத்தில் கிறிஸ்டோபர். ராட்சசன் படம்லாம் யாரா ஃபோட்டோ மீட் பண்ணுறேன் பாருங்க, பார்க்காதவங்களாம். ராட்சசன் படத்தில் ஒரு கிறிஸ்டோபர் மாதிரியே இருப்பா இவ. உன்னை வச்சு செம்மையாக பண்ணலாண்டி.
ஃபைன். ஜாலியாக இருக்குதுங்க. டீ கடை வந்து உட்காந்து கொடுத்தாங்களா? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நாங்கெல்லாம் வெளி கொண்டு குச்சிருக்கிறோம். அவ்வளோதான். நுங்கு அழகாக நுங்கு கட் பண்ணி இளைஞர் போட்டு தருவானுங்க. சளி பிடிச்சதால பரவாயில்ல, கொஞ்சம் சாப்பிடுமேனு சாப்பிட்டா எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அச்சு நடந்துக்கிட்டு தருமோ. இப்போ எனக்கு என்ன தெரியுமா பிரச்சனை, அவங்களுக்கு மட்டும் நுங்கு இளநீ கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்துட்டாங்க. இப்போ எங்களுக்குலாம் டீ கிடையாது, நாங்கள் சும்மா வேடிக்கை பார்த்துன்னு உட்காந்துக்கிறோம். சின்ன பண்ணே என்ன பண்ற? சின்ன பண்ணே நைட்டு 12 மணி ஆக போகுது. இந்த நேரத்தில் என்ன சாப்பிடுறது பாருங்க. அந்த பிள்ளை சளி பிடிச்சிருக்குது. இப்போதான் நுங்கு இளநீ. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபலூடா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னவோ பண்ணு போ. ஓகேடா தங்கங்களா, இவ்வளோ நேரம் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, வீட்லேயே இருக்கிறோம், ரொம்ப போர் அடிக்குது. அன்றைக்கி லைவ் வேற போட்டோம். எனக்கு வேண்டாம். இல்லை வேண்டாம். போயிட்டானா? லைவ் வேண்டாம் எனக்கு. லைவ் வேற போட்டோம், லைவ் சரியில்லை. சரி ஓகே, ரொம்ப பேட் கமெண்ட்டாக வந்ததா, அதனால் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு வாங்க பீச்சுக்கு போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அந்த நிமிஷம் டிசைட் பண்ணி போனது தான். நாங்கள் எல்லாத்தையும் வீடியோவை பார்த்துருப்பீங்க. லேட்டாக போயிட்டு 10 மணிக்குள்ளே அங்கே இருந்தவங்கலாம் நம்மளை வந்து உட்காரக்கூடாது போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்டா இங்கேருந்து கிளம்பி போனோம், எதுக்கடா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பீச்சோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு 2 பேரும் சொல்லுங்கள். பீச்ல போனோம், போலீஸ் வந்தாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாங்க. செருப்பை கழட்டி அடிப்பேன் வெளில போக சொல்லிட்டாங்க. போன உடனே உள்ள கூட போல இவன் விடல. 2 கொஞ்சிட்டு தான் இட்டுன்னு வந்து உட்கார வச்சு ரொம்ப இதுவாக போயிடுச்சு. ஆனால் கண்டிப்பாக இன்னொரு வாட்டி நிச்சயமாக நாங்கள் பீச்சுக்கு மறுபடியும் போவோம். நாங்கள் இங்கேருந்து போகும்போது விளையாட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எல்லாமே 1 by 1 அவங்ககிட்ட நாங்கள் கண்டிப்பாக வீடியோவாக வந்து கொடுக்குறோம். இது வந்து ஒரு எமர்ஜென்சி, சரி சும்மா இருப்போமே போவோமேன்ட்டு போனது தான். ஆனால் எங்களை 10 மணிக்கு தான் அங்கே உட்காந்துருப்பாங்க. 3ஆவதாக ஒரு திருட்டு கோட்டு, அந்த திருடு தான் சொன்னிச்சு 10 மணி இல்லைம்மா, எத்தனை மணினாலும் நம்ம உள்ளே அலோடு இருப்பாங்க, நம்ம போகலாவான்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. போனால் தான் தெரியுது. நாங்கள் உள்ளே போய் அப்போதான்ப்பா வண்டியை நிப்பாட்டுறோம். கரெக்டாக மணி 10. வண்டியை நிப்பாட்டின வேகத்துக்கு அவங்க எல்லாரும் எங்களை போனாங்க. அங்கே போய் வண்டியை நிறுத்தும் போதே விசில் வண்டி நிப்பாட்டுறோம் அவங்க ஆரம்பிச்சுட்டு எங்களை போக சொல்லிட்டாங்க. எங்களுக்கு அப்போவே ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, திருட்டுத்தரமாக உள்ளே போய் எடுத்துருவோன்னு திருட்டுத்தரமாக எடுத்தது தான் அந்த 2-3 கிளிப்பு. இல்லைன்னா அந்த பீச்சு கிளிப்புமே வந்திருக்காது. அதுக்கப்புறம் நாங்களும் வந்தாங்கன்னா இந்த பக்கம் ஓடுவோம், இந்த பக்கம் வந்தாங்கன்னா இந்த பக்கம் ஓடுவோம். ரொம்ப 2 பக்கமும் வந்தாங்க, வெளில ஓடி வந்தோம். ரொம்ப இதுவாக இருந்தது. அப்புறம் மாட்டவங்கிட்டே மாட்டினதுமா ஒரு மாதிரி உருன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவனு வேறு லத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வேற கிளம்புங்க அப்படிங்கிறதா சொல்லிட்டாங்க. எனக்குலாம் வேணாப்பா ஐஸு. உங்களுக்கு வேணுமாப்பா ஐஸு? சாப்பிட்றீங்களா? எனக்கும் வேண்டாம். ஸோ ஓகே தங்கங்களா, கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த பீச் ட்ரிப்பு வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மொக்கையாக இருக்காது. அடுத்த பீச் ட்ரிப் ரொம்பவே நல்லா இருக்கும். சீக்கிரமாகவே கிளம்பி போயிடுறோம். பிளான் பண்ணி வச்சுருக்கோம். பார்ப்போம், நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புவோம். ஓகே காய்ஸ், ஜிகே மெமரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. ஓகே, பாய்.